தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் விடிய விடிய மழை வெளுத்து வாங்க தொடங்கியிருக்கு. குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் பல இடங்கள் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. டெல்டா மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பல இடங்கள் பார்த்தீங்கன்னா கனமழை பதிவாகிட்டு இருக்கு. அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 14 சென்டிமீட்டரும், பாம்பன் பகுதியில் 15 சென்டிமீட்டரும், அதேபோல் தகட்டூர் உள்ளிட்ட இடங்களில் நல்ல மழை பதிவாகிட்டு இருக்கு. அதேபோல் நம்மளுடைய கடலூர் மாவட்டம் சோழமங்கலத்தில் ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு இருக்கு. கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரம் அடைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு தீபாவளி முடிஞ்சு சென்னை ரிட்டர்ன் ஆகிற மக்கள் இந்த 2 நாட்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, குறிப்பாக 2 வீலரில் சென்னை போகிறவங்க எச்சரிக்கை ரொம்ப அவசியம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் நீடித்து வந்த காற்று சுழற்சியானது தமிழகத்தை ஒட்டி நீடிக்கப் போகிறது. நம்ம எதிர்பார்த்ததான் கடந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த காற்று சுழற்சி தற்போது இலங்கை ஒட்டி நீடித்து வந்தாலும் அடுத்த சில மணி நேரங்களில், அதாவது இன்று மாலை தமிழகத்தின் கடலோரத்தை ஒட்டி நீடிக்கும் போது தமிழ்நாட்டின் பல இடங்கள் பார்த்தீங்கன்னா மழை தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த 24 மணி நேரம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழை இருக்கப் போகிறது. இந்த காற்று சுழற்சி முழுக்க பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள், வட தமிழ்நாடுக்கு மிக பயன் தரக்கூடிய ஒரு மழையை கொடுக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காற்று சுழற்சி தமிழகம் வழியாக ஊடுருவும் போது தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் மழை தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களுக்கும் நாளை முதல் மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றே பார்த்தீங்கன்னா மழை இருக்கும், ஆனால் நாளைக்கு மழை தீவிரமாக இருக்கிற வாய்ப்புகளும் தென்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், அதேபோல் காரைக்கால், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலான இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கடலோர பகுதிகளில் நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட கடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா சற்றே அதிக கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டெல்டா மாவட்டங்களின் உட்பகுதிகளான தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இன்னைக்கு கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. தென் மாவட்டங்களான திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம் மாவட்டத்துடைய பாம்பன், தங்கச்சிமடம் பகுதியில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தென் மாவட்டங்களில் பரவலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு மிதமான முதல் கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு மழை அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. கொங்கு மாவட்டங்களிலும் இன்று அல்லது நாளை பரவலாக நல்ல மழை காணப்படும். இது அடுத்த 48 மணி நேரம், அதாவது இன்றும் நாளையும் பரவலான இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகக்கூடும். பல இடங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சீக்கிரமாக மதியத்திலே பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்களில் மழை தொடங்கிவிடும். இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமடைகிறது. அடுத்த வீடியோ பதிவு இன்று மாலை நம்ம இணையதளத்தில் வெளியிடப்படும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.